ஸ்டார்ட் பண்றேங்க சார். இப்போ இன்னைய வாழ்க்கையில நமக்கு வந்து கணக்கு ரொம்ப அவசியம் இல்லையா? கணக்கு தெரியலன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு கடைய ஒருத்தர் நம்மள்ட்ட வந்து கேட்கறாருன்னு வச்சுக்கோங்க, தம்பி 8 மீட்டர் கிளாத்தோட விலை எவ்வளோன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம எவ்வளவு சொல்லுவோம்? சொல்ல முடியாது இல்லையா? ஏன் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்? 1 மீட்டரோட கிளாத் எவ்வளோன்னு தெரியணும். தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? 8 மீட்டரோட கிளாத் விலை எவ்வளோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப நம்மள்ட்ட ஒருத்தர் வந்து தம்பி 8 மீட்டர் துணியோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டா, அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன கேட்போம்? ஏங்க 1 மீட்டர் துணியோட விலை எவ்வளோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். அவர் வந்து சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், 1 மீட்டரோட விலை வந்து ரூ. 50 அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ 1 மீட்டர் ரூ. 50ன்னா 8 மீட்டரோட விலை எவ்வளோ? 8 × 50 பெருக்கி ரூ. 400ங்க. நீங்க சொன்ன 8 மீட்டர் கிளாத்தோட விலை ரூ. 400 வரும் சார் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? சார் அந்த பிளிங்கிங் மட்டும் வந்துகிட்டே இருக்குங்க சார். சார் சார் இங்க நல்லா இருக்கு மேடம், நல்லா தெரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க மேடம். மேடம் சார் எனக்கு ஸ்கிரீன்ல பார்க்க முடியல சார், அந்த பிளிங்கிங் மட்டும் வந்துகிட்டே இருக்குங்க சார். அப்படிங்களா? ஓகே, நான் பார்க்குறேன் மேடம். அந்த வெயிட்டிங் ரூம் இருக்குல்லங்க சார், அது மட்டும் எனக்கு பிளிங்க் ஆயிட்டே இருக்கு ஸ்கிரீன்ல. சரி, இதுவே அவர் இப்படி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. சரி, நம்மள இப்படி திருப்பி கேட்கலான்ட்டு அவரு 8 மீட்டர் கிளாத்தோட விலை எவ்வளோன்னு சொல்லாம, தம்பி 400 ரூபாய்க்கு 8 மீட்டர் கிளாத் வாங்கினப்பா, 1 மீட்டர் விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்கறாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன சொல்லணும்? அப்ப 400 மீட்டர் துணி 400 ரூபாய்க்கு 8 மீட்டர் கிளாத் வாங்கியிருக்காரு. 1 மீட்டர்னாக்கா அந்த மொத்த அமௌண்ட்டை 8 மீட்டரால வகுக்கணும். வகுத்தா பர் மீட்டரோட விலை எவ்வளோன்னு தெரியும். பர் மீட்டர்னா 1 மீட்டர்னு அர்த்தம். அப்ப 400 ரூபாய 8ஆல டிவைட் பண்ணோம்னா ரூ. 50 அப்படிங்கிறது தெரியும். ரூ. 50 பர் மீட்டர். அப்ப 1 மீட்டர் ரூ. 50 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? அப்ப இதுல இருந்து நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோங்கிறது தெரியுது. இன்னைக்கு வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அளவு இல்லைங்களா? அளவு, அதனுடைய அலகு ரெண்டுமே தெரியணும். அளவுனா மெஷர்மெண்ட், அலகுனா யூனிட். எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸோட பேரு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். வாங்க கிளாஸ்க்கு போகும். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னென்ன அப்ஜெக்டிவ் பார்க்க போறோம்னா, இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அடுத்தது வந்து பேசிக் குவான்டிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். பேசிக் குவான்டிட்டிஸ்னாலும் ஃபண்டமெண்டல் யூனிட்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? அப்புறம் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்புறம் டிஃபரண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்புறம் கன்வர்ஷன் ஆஃப் யூனிட் ஃப்ரம் ஒன் சிஸ்டம் டு அனதர், ஒரு அலகுல இருந்து இன்னொரு அலகை எப்படி மாத்த போறோம் அப்படிங்கறது பார்க்க போறோம். கொஞ்சம் சால்வ்டு ப்ராப்ளமும் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, அலகு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த அலகுங்கிறது என்னன்னா, இட் இஸ் டிஃபைன்ட் as ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி யூஸ்டு டு மெஷர் அதர் குவான்டிட்டி ஆஃப் சேம் கைண்ட். ஓகேவா? அதாவது ஒரு வகை ஸ்டாண்டர்ட் அளவானது அதே வகையான மற்ற அளவுகளை அளவிட பயன்படுத்தப்படும் எனில் அதுக்கு பேரு அலகு அப்படின்னு நினைப்போம். நம்ம இதுல வந்து மெஷர்மெண்ட் பத்தி சொல்லியிருக்கோம். மெஷர்மெண்ட்ங்கிறது என்னன்னா, a unit of measurement is a definite magnitude of a quantity defined and adopted by convention by law, convention or by law, that is used as a standard for measurement of the same kind of quantity. அதாவது அளவீட்டு அலகுங்கிறது ஒரு அளவின் திட்டவட்டமான அளவு. இது மாநாடு அல்லது சட்டத்தால் வரையறுக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? இது ஒரே வகையான அளவை அளவிடுவதற்காக தரமாக பயன்படுத்தப்படுகிறது. இப்ப யூனிட்ஸ்னா என்ன, மெஷர்மெண்ட்னா என்னன்னு பார்த்திருக்கோம் இல்லையா? யூனிட்ஸ் சொல்றோம் இல்லையா, அலகு. அந்த அலகுல என்னென்ன கிளாசிபிகேஷன் இருக்கு, அப்புறம் டிரைவ்டு யூனிட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னா அடிப்படை அலகு, அப்படி இல்லைன்னா
ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னா அடிப்படை அலகுன்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது பேசிக் குவான்டிட்டிஸ். பேசிக் யூனிட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆர் those on the basis of which other quantities are expressed. These units cannot be reduced further. அதாவது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னா என்னன்னா அடிப்படை அளவு இருக்குல்ல, அதாவது நீளம், நிறை, அப்புறம் காலம் அப்படின்னு இருக்கு இல்லையா, மாஸ், நீளம் லென்த், மாஸ், டைம், இத எல்லாமே போன்றவற்றின் அலகுகள் தான் அடிப்படை அலகு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அது எக்ஸாம்பிள் மீட்டரு, செகண்ட், கிலோகிராம், கெல்வின் இதெல்லாம். derived units அப்படிங்கிறது என்னன்னா in terms of base unit, each derived unit can be reduced to the corresponding base unit. அதாவது அடிப்படை அலகுலேந்து வரையறுக்கப்பட்டவை தான் வழிநிலை அலகுகள் அப்படின்றோம். அடிப்படை அலகு இருக்கு இல்லையா, அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், அதை பெருக்கல், வகுத்தல் செயல்பாடு மூலமா நம்ம இந்த derived units கொண்டு வந்திருக்கோம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா பரப்பளவு, கன அளவு, அழுத்தம், வேகம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எல்லாமே derived units. அதாவது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்ல இருந்து சில மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் வச்சு நம்ம கொண்டு வர்றது எல்லாமே derived. ஆனா அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை எதுலையுமே டிரைவ் பண்ணி கொண்டு வர்றதில்ல, அதெல்லாம் அடிப்படையானது. ஓகேங்களா? அந்த derived units சொல்றோம்லப்பா, வழிநிலை அலகுகள், அது என்னென்ன அப்படின்னா ஏரியா. ஓகேங்களா? ஏரியா, வால்யூம், ஒர்க், பவர். இதனுடைய சிம்பிள்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா? ஏரியானா கேபிட்டல் ஏன்னு குறிக்கணும், வால்யூம்னா கேபிட்டல் வி, வெலாசிட்டினா வெலாசிட்டில ரெண்டு இது இருக்கு இல்லையா, இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் யூ. இனிஷியல் வெலாசிட்டினா யூ, ஃபைனல் வெலாசிட்டினா வி. ஆக்சலரேஷனை ஸ்மால் ஏல குறிக்கணும், ஃபோர்ஸ் கேபிட்டல் எஃப்ல குறிக்கணும். ப்ரெஷரை பீன்ற லெட்டர்ல குறிக்கணும். ஒர்க்கை கேபிட்டல் டபிள்யூ, பவரை கேபிட்டல் பவர் பீன்ற லெட்டர்ல குறிக்கணும். இப்ப நமக்கு ஏரியானா அதனுடைய பேசிக் என்னன்னு தெரியும், நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குனாதான் ஏரியா, அதாவது விட்த் அண்ட் லென்த். வால்யூம்னா அந்த அடிப்பாகத்தின் பரப்பளவோட உயரத்தை பெருக்கணும், அதுதான் விட்த், லென்த், ஹைட்னு கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டிங்கிறது இடப்பெயர்ச்சி பை காலம், ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அடுத்தது ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன்ங்கிறது முடுக்கம் இல்லையா, அது வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டி பை டைம் அது என்ன வெலாசிட்டி அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டிங்களா. அடுத்து ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ப்ரெஷருங்கிறது ஃபோர்ஸ் பை ஏரியா, ஒர்க்குங்கிறது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், பவருங்கிறது ஒர்க் பை டைம். இதனுடைய யூனிட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா. ஏரியானா அது மீட்டர் ஸ்கொயர்ல தான் குறிக்கணும், அதாவது யூனிட் ஸ்கொயரு. எக்ஸாம்பிளுக்கு இங்க மீட்டர்னு போட்டிருக்கோம். வால்யூம் அப்படின்னா மீட்டர் கியூப்ல, வெலாசிட்டி அப்படின்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்ல, ஆக்சலரேஷன் அப்படின்னா மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அந்த மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரை தான் கீழே இருக்க அந்த செகண்ட் ஸ்கொயரை மேல கொண்டு எழுதணும் அப்படின்னா -2. அதே போல அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம், வெலாசிட்டி இருக்கு பாருங்க, மீட்டர் பெர் செகண்ட், அது என்ன எழுதிருக்காங்க இங்க, மீட்டர் பெர் செகண்ட்ங்கிறத அந்த செகண்ட் மேல கொண்டு வரும்போது மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ்னு எழுதுறது. ஃபோர்ஸ்ங்கிறது ஃபோர்ஸ் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இல்லைங்களா, அதனால கேஜி இன்ட்டு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். மாஸோட யூனிட் கேஜி, ஆக்சலரேஷனோட யூனிட் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ கேஜி மீட்டர் செகண்ட் பவர் -2, அப்படி இல்லைன்னா கேஜி இன்ட்டு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன்ஸ் வாய்ப்பாடு நியூட்டன் போட்டுக்கலாம். ப்ரெஷருக்கு யூனிட் பாஸ்கல். 1 பாஸ்கல் ஈக்குவல் டு 1 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இது நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒர்க்குங்கிறது ஒர்க்கோட யூனிட் ஜூல் அல்லது நியூட்டன் மீட்டர்ல சொல்லலாம். ப்ரெஷரை பவரை ஒர்க் பை டைம் இல்லைங்களா, அதனுடைய யூனிட் ஜூல் பெர் செகண்ட், அப்படி இல்லைன்னா வாட்டு. 1 ஜூல் பெர் செகண்ட் ஈக்குவல் டு வாட்டுக்கு சமம். அடுத்து இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்டுக்கும் டிரைவ்டு யூனிட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க பாருங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டாவே
இந்த யூனிட்டை வந்து நம்ம தரவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஈஸியா நம்ம வந்து போட்டுடலாம். இப்ப ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்ங்கிறது தோஸ் யூனிட் விச் ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எனி அதர் யூனிட். இது வந்து மற்ற யூனிட்டோட டிபெண்டா இருக்காது, இண்டிபெண்டா இருக்கும். derived units all those units which are obtained by multiplying. நம்ம முன்னாடி சொன்ன விஷயம் தான், அந்த அடிப்படை அலகுலேருந்து வரையறுக்கப்பட்டதுதான் வழிநிலை அலகு. அது வந்து அடிப்படை அலகினுடைய பெருக்கல் வகுத்தல் செயல்பாடுலேருந்து நம்ம இதை உருவாக்குறோம். ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து cannot be further reduced to elementary level. அந்த ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து அதனுடைய ஆரம்ப லெவலுக்குலாம் குறைக்க முடியாது. அதாவது இன்ஃபேக்ட் தீஸ் ஆர் எலிமெண்டரி யூனிட்ஸ். ஏன்னா இதுவே ஒரு எலிமெண்டரி யூனிட்ஸ் தான், அதை வந்து அதனுடைய எலிமெண்டரி யூனிட்டுக்கு நம்ம குறைக்க முடியாது. ஆனா டிரைவ்டு யூனிட் வந்து அதனுடைய எலிமெண்டரி யூனிட்டுக்கு நம்ம குறைச்சு கொண்டு போக முடியும். ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து cannot be expressed in derived unit. ஃபண்டமெண்டல் யூனிட்டை அந்த வழிநிலை அலகுக்கு அதனுடைய யூனிட்ல போய் நம்ம சொல்ல முடியாது. ஆனா derived யூனிட்டை can be expressed in terms of fundamental units. அது வந்து fundamental யூனிட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்ல முடியும். only 7 fundamental units in metric system in SI system. அந்த fundamental unitsல மொத்தம் 7 யூனிட்ஸ் வந்து இருக்கு. இதுல வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் யூனிட் இருக்கு. எதுல? derived யூனிட்ல வந்து நிறைய யூனிட்ஸ் இதுல இருக்கு. இப்ப இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்ல வந்து இதுல அதாவது இந்த ஃபண்டமெண்டல் யூனிட் இருக்கு இல்லையா, அதுல மொத்தம் 7 யூனிட் இருக்குன்னு சொன்னோம்ல. அது என்னென்ன அப்படின்னா மீட்டரு, கிலோகிராமு, செகண்டு, கெல்வினு, மோலு, ஆம்பியரு, அப்புறம் கேண்டலா. ஓகேங்களா? இது வந்து இதுல கொஞ்சம் டிரைவ்டு யூனிட்ஸ் என்னென்ன அப்படின்னா நியூட்டனு, ஜூல், வாட், வோல்ட், பாஸ்கல், செல்சியஸ் அப்படிங்கறதான். ஓகேங்களா? இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்ல 7 இருக்கு அப்படின்னு, அதனுடைய சிம்பலு, அதனுடைய பேரு, அப்புறம் அதை வந்து எஸ்ஐ சிஸ்டத்துல என்ன சிம்பிள்ல குறிக்கிறோம் அப்படிங்கிறத பாக்குறோம் பாருங்க. இப்போ மாஸ்ன்னா அது வந்து சிம்பிள்ல எம்னு குறிக்கணும். எஸ்ஐ யூனிட்ல வந்து யூனிட் குறிக்கும் போது கேஜி. லென்த் வந்து எல்லு, லென்த்துங்கிறது எல்லு, அது மீட்டர் இல்லையா, அதனுடைய பேரு மீட்டர். லென்த் வந்து மீட்டர்ல சொல்லுவோம். சிம்பிள் வந்து எம். டைம் வந்து எஸ்ன்னு குறிக்கணும். கரண்ட் வந்து ஆம்பியர், கேபிட்டல் ஏ என்ற லெட்டர்ல குறிக்கணும். டெம்பரேச்சரை கெல்வின், ஸோ கே என்ற லெட்டர்ல டினோட் பண்ணணும். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், பொருளோட அளவு இருக்கு இல்லைங்களா, அது வந்து மோல். பொருளின் அளவை மோல்ன்ற லெட்டர்ல குறிக்கணும், மோல்ன்ற சிம்பிள்ல குறிக்கணும். லூமினஸ் ஆஃப் இன்டென்சிட்டி, ஒளி செறிவு அல்லது ஒளி வீச்சுன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து கேண்டலா, அதை சிடி அப்படின்ற லெட்டர்ல குறிச்சு சொல்லணும். நெக்ஸ்ட், இந்த யூனிட்ஸோட சிஸ்டம் அப்படி என்ன அப்படின்னா எஃபிஎஸ், சிஜிஎஸ், எம்கேஎஸ். எஃபிஎஸ்ங்கிறது பிரிட்டிஷ் சிஸ்டம். அந்த சிஜிஎஸ், எம்கேஎஸ் எல்லாமே வந்து மெட்ரிக் சிஸ்டம். எஃபிஎஸ்னா அதோட பேசிக் யூனிட் இருக்குல்ல, நீளம், நிறை, காலம். அந்த எஃப்னா ஃபுட், பினா பவுண்டு, எஸ்னா செகண்ட். சென்டிமீட்டர். சிஜிஎஸ் அப்படின்னா அந்த நீளம், நிறை, காலத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நீளத்தை தான் குறிக்கும், செகண்ட் லெட்டர் நிறை, மூணாவது லெட்டர் காலம். அப்ப சிஜிஎஸ்ல சினா சென்டிமீட்டர், ஜினா கிராம், எஸ்னா செகண்ட். எம்கேஎஸ்ல எம்னா நீளத்துல வந்து மீட்டர், கேனா நிறையில கிலோகிராம், எஸ்னா செகண்ட். இதுல பாத்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ்ல வந்து எம்கேஎஸ்ல லென்த்தோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப எம்கேஎஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு நீளத்தை குறிக்கிறதுக்காக காமிச்சிருக்காங்க. மலேசியால வந்து இப்ப இருக்கிற பெரிய பிரிட்ஜ் பினாங்ல வந்து அதனுடைய நீளம், இப்ப நீளத்தை எதுல குறிக்கிறது? மீட்டர்ல குறிக்கலாம். சின்ன நீளம் கம்மியா இருந்ததுன்னா மீட்டர்ல குறிக்கலாம். இதனுடைய நீளம் அதிகமா இருக்கு, 13.5 கிலோமீட்டர் அப்படிங்கிறது. ஏன்னா நீளத்தை வந்து எதுல குறிக்கணும்? கிலோமீட்டர், மீட்டர் அப்படிங்கிறதுக்காக அந்த படம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. இப்ப எஸ்ஐ யூனிட்ல பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ங்கிறோம் இல்லையா, அது எல்லாமே மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் மெட்ரிக் சிஸ்டம். ஓகேங்களா? இது கம்பரைஸ் கோஹெரண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் மெஷர்மெண்ட் ஆஃப்
build around 7 basic units. அந்த 7 basic units அதுக்குள்ளே தான் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு coherent-ஆ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இத லென்த் ஆம்பியர் அப்படின்னு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன படம். இந்த மேப்ல இந்த பாப்பா இங்க உட்காந்துருக்காங்க, அவர் அங்க உட்காந்துருக்காரு. ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் அது வந்து நீளம். இதுல பாத்தீங்கன்னா 2 கண்டக்டருக்கு இடையில கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ இங்க ஆம்பியர், இங்க எவ்வளவு கரண்ட் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இது காமிச்சிருக்கேன். இப்போ மாஸ்ங்கும்போது நம்ம பூமியினுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து 9.8 இல்லைங்களா? அப்ப நம்மளுடைய வெயிட் இங்க எவ்வளவு காமிச்சிருக்காங்க? எர்த்ல வெயிட் 1200 நியூட்டன். ஏன்னா இந்த மனுஷனோட எடை வந்து 120 கிலோ தான். பூமியோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அரௌண்ட் முழுசா வந்து 10ன்னு சொல்லலாம். 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். வெயிட்டுக்கு ஃபார்முலா என்னன்னா m இன்ட்டு ஜி, மாஸ் இன்ட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ 120ன்ற மாசை 10ஆல மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு கிடைக்கும்? 1200 நியூட்டன். ஓகேங்களா? இதுவே நிலவுல போய் நிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனோட எடை சேம் தான், அதே 120 கிலோ தான். ஆனா அவனுடைய வெயிட் எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்க? 200 நியூட்டன். ஏன்னா மூனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து 1.67 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ நான் அவனுடைய மாஸை வந்து 1.67ஆல பெருக்கணும்னா 200 நியூட்டன் அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத காமிச்சிருக்கோம். அடுத்தது டைம். நீளம் பார்த்தோம், நிறை பார்த்தோம். அடுத்தது காலம். காலத்துல பாத்தீங்கன்னா எம்கே சிஸ்டத்துல டைம் வந்து செகண்ட்ல தான் சொல்லணும். சிஜிஎஸ் சிஸ்டத்துலயும் டைம் வந்து செகண்ட்ல தான். எஃபிஎஸ்லயும் டைம் வந்து செகண்ட்ல தான். இன் எஸ்ஐ சிஸ்டம் யூனிட் ஆஃப் டைம் இஸ் மெஷர்ட் இன் செகண்ட். ஸோ இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்னு சொல்றோம் இல்லையா, அதுலயும் டயத்தை வந்து செகண்ட்ல தான் சொல்லணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 ஹவருக்கு 60 மினிட், ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். 1 ஹவருக்கு 60 மினிட் இன்ட்டு அதை செகண்டாக மாத்துறதுக்காக எகைன் 60ஆல பெருக்கும்போது 3200 செகண்ட். ஒரு நாளைக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஸோ அது வந்து அந்த மினிட் செகண்டால பெருக்குனா 86,400 செகண்ட். இதை ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்தது டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து டெம்பரேச்சர்ல இருந்து ஃபாரன்ஹீட்டு, செல்சியஸ், கெல்வின், ரூமர் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. இதுல ரூமர் படம் சேரல, பார்த்துக்கோங்க. ஃபாரன்ஹீட்ல வாட்டரோட கொதிநிலை வந்து 212. அடிக்கடி இந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லாம் நீரின் கொதிநிலை ஃபாரன்ஹீட்ல, சென்டிகிரேட்ல, கெல்வின்ல, ரூமர்ல எல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? அதனால இந்த சார்ட் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வாட்டரோட கொதிநிலை வந்து 212. சென்டிகிரேடு நமக்கு ரொம்ப ஃபெமிலியர் தான், 100 டிகிரி சென்டிகிரேட். ஆனா கெல்வின்ல வந்து 373. அதாவது கொதிக்கிற தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல போய் சென்டிகிரேட் ஸ்கேலை விட்டு பார்த்தோம்னா 100 டிகிரின்னு காமிக்கும். அதே ஃபாரன்ஹீட் ஸ்கேலை விட்டு பார்த்தோம்னா 212ன்னு காமிக்கும். இதே கெல்வின் ஸ்கேலை விட்டோம்னா 373ன்னு காமிக்கும். ஓகேவா? அப்புறம் நார்மல் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் வந்து 98.6. இதுவும் எக்ஸாமினேஷன் அடிக்கடி கேட்கக்கூடியது. சென்டிகிரேட்ல 37, கெல்வின்ல 310. ஓகேங்களா? ஆவரேஜ் ரூம் டெம்பரேச்சர், வாட்டர் ஃப்ரீசஸ், அந்த வாட்டர் ஃப்ரீஸ் வந்து சென்டிகிரேட்ல 0, ஃபாரன்ஹீட்ல 32, கெல்வின்ல 270. டெம்பரேச்சர் ஃப்ரீசிங் வந்து 0 டிகிரி, பாயிலிங் பாயிண்ட் வந்து 80 டிகிரி. ஓகேங்களா? அப்புறம் அந்த சென்டிகிரேடு, ஃபாரன்ஹீட், ரூமர், கெல்வின் இதுக்கு உண்டான அந்த ரிலேஷன்ஷிப்பும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுவும் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடியது. சென்டிகிரேடு, ஃபாரன்ஹீட், ரூமர், கெல்வினுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் வந்து C/100 ஈக்குவல் டு F-32/180 ஈக்குவல் டு R/80 ஈக்குவல் டு K-273/100. இந்த கொஸ்டின் வந்து எல்லா எக்ஸாம்லயும் எப்படி இருக்கும்னா, அந்த ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு வந்து கரெக்டா இருக்கும், மீதி எல்லாம் மாறி மாறி இருக்கும். ஸோ இதை கரெக்டா படிச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எக்ஸாம்ல ஈஸியா டிக் பண்ணலாம். அடுத்தது லூமினஸ் ஆஃப் இன்டென்சிட்டி. லூமினஸ் ஆஃப் இன்டென்சிட்டியை வந்து கேண்டிலான்ற யூனிட்ல குறிக்கிறது. எழுத்து வந்து CD. ஓகேங்களா? லூமினஸ் ஆஃப் இன்டென்சிட்டிங்கிறது என்னன்னா, இட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் லைட் எமிட்டட் இன் ஏ ஸ்பெசிஃபைட் டைரக்ஷன். ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல உமிழப்படும் அந்த ஒளியின் அளவு தான் கேண்டலா அப்படின்னு சொல்றோம்.
அதாவது குவாண்டிட்டி ஆஃப் லைட் எமிட்டட் பர் செகண்ட் இன் எ ஸ்பெசிபிக் டைரக்ஷன். ஒரு குறிப்பிட்ட திசையில உமிழப்படும் ஒளியின் அளவுதான் ஒரு செகண்ட்ல உமிழப்படும் ஒளியின் அளவு தான் நம்ம கேண்டலா அப்படின்னு சொல்றோம். யூனிட் கேண்டலா. அடுத்தது பாருங்க, ஆங்கிளோட யூனிட்ஸ். ஒரு வட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வட்டத்துல ரேடியன்ங்கிறது என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு வட்டத்தின் மையத்தில் ஆரத்திற்கு சமமான வில்லினால் ஏற்படுத்தக்கூடிய கோணம் தான் ரேடியன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த ஆங்கிளோட ரேடியன் பாருங்க, 2π ரேடியன் சேர்ந்தது தான் 360 டிகிரி. நம்ம ஒரு வட்டம் போட்டோம்னா 360 டிகிரின்னு சொல்றோம் இல்லையா? அது ரேடியன்ல எவ்வளவு அப்படின்னா 2π ரேடியன். அப்போ ஒரு ரேடியன்ங்கிறது அதுல ஆஃப், 360ல பாதி 180 டிகிரி. அப்போ ஒரு 2π ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஒரு டிகிரிக்கு எத்தனை ரேடியன் அப்படின்னா ஓகேங்களா? ஒரு டிகிரிக்கு எத்தனை, ஒரு 3 டிகிரி. இது கூட அடிக்க எக்ஸாம் கேட்டது. அவங்க 180 டிகிரி பை பைன்னு போட்டு அதை டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 57.3 அப்படின்னா அந்த 57.3 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டிங்கிறது வால்யூம், தமிழ்ல கன அளவு, அப்படி இல்லைன்னா கொள்ளளவு. ஒரு மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். 1 மீட்டர் கியூப் அப்படின்னா நீளம், அகலம், உயரம் பெருக்கி வர்றது 1 மீட்டர் கியூபா இருந்தா அந்த இடத்துல 1000 லிட்டர் தண்ணியை ஊத்தலாம்னு அர்த்தம். ஓகேங்களா? அது அப்படியே குறைச்சு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர் மீட்டர் அப்படியே சென்டிமீட்டர் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க. 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 மில்லி. 1 கேலன்கிறதும் லிக்யூட மெஷர் பண்ணக்கூடிய அளவு தான். 1 கேலன் ஈக்குவல் டு 4.54 லிட்டர். ஒரு லிட்டர்ங்கிறது 0.22 கேலன். ஓகேங்களா? பேச்சு வழக்கில் 2000 பவுண்ட்ஸ். சரி, கெப்பாசிட்டி கொள்ளளவுல நம்ம பழக்கப்பட்ட அளவு கஸ்டமரி மெஷர்மெண்ட் என்னன்னா, ஒரு கப்புக்கு 8 ஃப்ளூயிட் அவுன்ஸ், ஒரு பின்ட்டுக்கு 2 கப்பு, ஒரு குவார்டருங்கிறது 2 பின்ட்டு, ஒரு கேலனுக்கு 4 குவார்டர். இதே மெட்ரிக் மெஷர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நீளத்துக்கு
1 கிலோமீட்டர்னா அது 1000 மீட்டர். இந்த கன்வர்ஸ்லாம் இந்த யூனிட்ஸ்னுடைய கன்வர்ஷன்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால இத மத்த மத்த யூனிட்ல இருந்து மத்த இதுக்கு மாத்த முடியும். ஒரு அளவுல இருந்து மற்றொரு அளவை வந்து மாத்த முடியும். ஓகேங்களா? 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர். 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர்ங்கிறது 10 மில்லிமீட்டர். 1 கிலோவுக்கு 1000 கிராம், 1 கிராமுக்கு 1000 மில்லிகிராம், 1 லிட்டருக்கு 1000 மில்லி லிட்டர். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். இருந்தாலும் இப்போ ஒரு வாட்டி பார்த்துக்கிறோம். அடுத்தது 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னாவே அதுக்கு நீளமும் அகலமும் மட்டும்தான் இருக்கும் இல்லையா? அப்ப நீளத்தோட யூனிட் இன்ட்டு அகலத்தோட யூனிட், மீட்டர் இன்ட்டு மீட்டர் பெருக்கணும்னா மீட்டர் ஸ்கொயர். அந்த மீட்டர் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு எழுதுவோம் இல்லைங்களா? இப்ப அந்த ஏரியாவுக்கு ஒரு கணக்கு பாருங்க. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் அப்படின்னா சைடு இன்ட்டு சைடு இல்லையா? அப்ப சைடு இன்ட்டு சைடு எப்படி இருக்குன்னா சைடு வந்து ஸ்கொயர் ஆயிடும். அந்த சைடு தான் ஏன்ற லெட்டர்ல குறிக்கிறது. அதனால ஏ ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயர் ஆயிடும். சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆயிடும். அடுத்து பாருங்க, வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஃப் சைடு 5 சென்டிமீட்டர்? சதுரத்தின் பக்கம் 5 சென்டிமீட்டர்னா அதனுடைய பரப்பளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சதுரத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் இல்லைங்களா? ஸோ அந்த 5 சென்டிமீட்டர் இன்ட்டு 5 சென்டிமீட்டர் பெருக்கணும்னா 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அப்படி இல்லைன்னா 25 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் நீளம் இன்ட்டு அகலம், லென்த் இன்ட்டு பிரெட்த், அதனுடைய யூனிட் ஸ்கொயர். இப்போ ரெக்டாங்கிளினுடைய நீள அகலம் 6 மீட்டர், நீள அகலம் 6 மீட்டர் இன்ட்டு 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய ஏரியா பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த ரெக்டாங்குலர் இது வந்து காப்பர் பிளேட் இல்லையா? அதனால நீள அகலம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீள அகலம் வந்து நீளம் 6 மீட்டர், அகலம் 4 மீட்டரு. அப்போ நீளம் இன்ட்டு அகலம் அந்த ஃபார்முலா போட்டோம்னா 6 இன்ட்டு 4, 6 4 24, மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். ஸோ 24 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு போடணும். 3D ஷேப்ஸ். 3Dனாக்க நீள அகலம் உயரம் அப்படின்னு வரும் சரியா? ஸோ நீள அகலம் உயரம் அப்படின்னு வருதுன்னா என்னென்ன சொல்லலாம்னாக்கா, நீளத்துக்கு 1 மீட்ரு, அகலத்துக்கு 1 மீட்ரு, ஹைட்டுக்கு 1 மீட்ரு. ஸோ 3 யூனிட்டையும் பெருக்குனாக்கா மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் கியூப். அது எழுதும் போது எப்படி எழுதலாம்னா கியூபிக் மீட்டர். இப்ப சில சாலிட்ஸ் காமிச்சிருக்கோம் இல்லையா? அதுல ஒரு சில சாலிட் பார்க்குறோம். இப்ப கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கியூப்னா கனசதுரம். கனசதுரத்துக்கு நீளம் அகலம் உயரம் எல்லாம் ஒரே சைஸ்ல இருக்கும். எல்லாம் ஏவா இருக்கனால அதனுடைய வால்யூமுக்கு ஃபார்முலா வந்து ஏ கியூப் நமக்கு தெரியும். இதுவே கியூபாய்டு கன செவகமா இருந்தா நீளம் அகலம் உயரம், ஸோ எல்பிஹெச் யூனிட் வந்து கியூபாய்டும். இப்போ சிலிண்டரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிலிண்டர் பொதுவாகவே நமக்கு வால்யூமுக்கு ஃபார்முலா என்னன்னா அடிப்பாகத்தின் பரப்பளவு இன்ட்டு உயரம். அதனால அடிப்பாகத்தின் பரப்பளவு வட்டமா இருக்கும், அதனால பையார் ஸ்கொயர் இன்ட்டு ஹச் இன்ட்டு உயரமுக்காக ஒரு ஹச். அப்போ பையார் ஸ்கொயர்ல ஒரு யூனிட் ஸ்கொயர் கிடைக்கும். ஹச்சோட யூனிட்டோட பெருக்கும்போது யூனிட் கியூப்னு ஆயிடும். இதுல வந்து இப்படி ஒரு கணக்கு காமிச்சிருக்காங்க. சிலிண்டரோட ஹைட்டு 20 சென்டிமீட்டர், அதனுடைய ரேடியஸ் கொடுத்துருக்கான். ஸோ அதுலேருந்து வால்யூம் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பையார் ஸ்கொயர் ஹெச்ல ஃபார்முலா போடணும். ஸோ பையார் ஸ்கொயர் ஹெச்ல சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோம்னா 12320. அதுல இதுல என்னன்னா சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் பெருக்கி போட்டோம்னா 12320 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு வரும். இதுல வந்து ஸ்பியர் அப்படின்ற சாலிடும் பிரிசம்ன்ற சாலிடும் காமிச்சிருக்காங்க. ஸ்பியர்னா கோலம். இப்ப இரும்பு குண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் சாலிட் ஸ்பியர். ஹாலோ ஸ்பியர்னா பால்லாம் வந்து ஹாலோ ஸ்பியர். ஓகேவா? இப்ப சாலிட் ஸ்பியரா இருந்தா அதனுடைய வால்யூம் வந்து 4/3 பையார் கியூப். இதுக்கு வந்து ஹைட் எல்லாம் கிடையாது, எப்படி சுத்தி பார்த்தாலும் டயா தான். ஸோ டயால இருந்து ரேடியஸ் தான் இருக்கலாம். அதனால இதனுடைய வால்யூமுக்கு ஃபார்முலா 4/3 பையார் கியூப். இதுவும் எக்ஸாமுக்கு ரிப்பீட்டடா கேட்டுட்டு தான் இருக்காங்க. அடுத்தது ட்ரையாங்குலர் பிரிசம். அதாவது பிரிசம்ல வந்து நாட் ஓன்லி ட்ரையாங்குலர் பிரிசம்,
அடிப்பாகம் சதுரமா இருந்து ஹைட் கொடுத்துருந்தோம்னா ஸ்கொயர் பிரிசம், அடிப்பாகம் ரெக்டாங்கிளா இருந்து ஹைட் இருந்தான்னா ரெக்டாங்குலர் பிரிசம். ஸோ இது அடிப்பாகம் வந்து முக்கோணமா இருக்கு, ஹைட் கொடுத்துருக்காங்க, அதனால முக்கோணத்துக்கு வந்து ட்ரையாங்கிள், ஸோ ட்ரையாங்குலர் பிரிசம்னு சொல்லலாம். ஸோ நமக்கு தான் சொல்றோம்ல வால்யூமுக்கு ஃபார்முலாவே பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. ஸோ இந்த பேஸ் ஏரியா இது ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால ஆஃப் பிஹெச் இன்ட்டு அந்த லென்த் ஹைட் வந்து எல்ன்னு குறிக்கும். ஏற்கனவே ஆல்ரெடி முக்கோணத்துக்கு வந்து ஆஃப் பிஹெச்னு கொடுத்துட்டோம் இல்லையா, அதனால அந்த பிரிசத்தினுடைய ஹைட்டை வந்து எல்ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுல வந்து சில அதாவது இதுல ரெண்டும் கம்ப்ரைஸ், இப்ப ரெண்டும் ஒன்னா சேர்த்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்ப வட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வட்டத்துக்கு ஹைட் கொடுத்துட்டோம்னா சிலிண்டர், முக்கோணம் இருக்குன்னா முக்கோணத்துக்கு ஹைட் கொடுத்துருந்தா ட்ரையாங்குலர் பிரிசம், செவ்வகம் இருக்கு அப்படின்னா செவ்வகத்துக்கு ஹைட் கொடுத்துருந்தா ரெக்டாங்குலர் பிரிசம், தட் இஸ் கியூபாய்டு. ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயருடைய சைஸ்ல ஹைட் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பேர் கியூப். அதுக்கு வந்து வால்யூம் ஃபார்முலா சைட்ல இருக்கு, அது ஆல்ரெடி நம்ம பார்த்தது. இப்ப பிரமிடு, பிரமிடுனா என்ன அர்த்தம்? அதனுடைய பக்கம்லாம் பிரிசம்னா ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கும், பிரமிடுனா அதனுடைய சைட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டா போகாம ஏதோ ஒரு புள்ளியில போய் ஜாயிண்ட் ஆயிடும். ஸோ அந்த பிரமிட்ல வந்து அதுலயும் டைப்ஸ் இருக்கு. அடிப்பக்கம் ஸ்கொயரா இருந்ததுன்னா ஸ்கொயர் பிரமிடு, அடிப்பக்கம் ரெக்டாங்கிள் ஷேப்ல இருந்தா ரெக்டாங்குலர் பிரமிடு, அடிப்பக்கம் ஹெக்ஸகனலா இருந்து அதனுடைய சைட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட்டா போகாம ஒரு பாயிண்ட்ல சேர்ந்துருச்சுன்னா ஹெக்ஸகனல் பிரமிட்னு அர்த்தம். ஸோ இதுல வந்து ஸ்கொயர் பிரமிடை காமிச்சிருக்காங்க. ஸ்கொயர் பிரமிடுக்கு வால்யூம் ஃபார்முலா பாருங்க, 1/3 பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட், அதனால 1/3 பி ஸ்கொயர் இன்ட்டு ஏரியா இன்ட்டு ஹைட். ஸோ அதனால 1/3 பேஸ் ஏரியா ஸ்கொயரா இருக்கனால 6 ஸ்கொயர் இன்ட்டு 8 போட்டோம்னா 96 சென்டிமீட்டர் கியூப். அது மாதிரி கோன், கோன்ங்கிறது சிலிண்டர்ல இருந்து கட் பண்ணி எடுக்கக்கூடிய 1/3 ஆஃப் வால்யூம் தான் கோன் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. அப்போ கோனோட வால்யூமுக்கு ஃபார்முலா 1/3 πr ஸ்கொயர் ஹெச். கோன்ங்கிறதும் ஒரு டைப் ஆஃப்னா பிரமிடு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் எ கோன், ரேடியஸ் இஸ் 4 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட்டு 9 சென்டிமீட்டர். இதில் கோனோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து வால்யூமுக்கு ஃபார்முலா 1/3 πr ஸ்கொயர் ஹெச்ல அப்ளை பண்ணி போட்டோம்னா 150.72 யூனிட் சென்டிமீட்டர் கியூப். வால்யூம் அப்படின்னாவே சென்டிமீட்டர் கியூப், ஏன்னா லென்த்து பிரெட்த்து ஹைட்டு எல்லாம் சேர்றதுனால. அடுத்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஸ்கேலார் அண்ட் வெக்டார் குவான்டிட்டி. இப்போ ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா அதுல வந்து எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும், அதுல வந்து திசையெல்லாம் இருக்காது. ஓகேங்களா. அப்ப ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, a scalar quantity is defined as the physical quantity that has only magnitude for magnitude. For example, mass, electric charge எல்லாமே வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. அதாவது எண் மதிப்பு மட்டும் பெற்றிருக்கும் அளவுகள் வந்து திசையில்லா அளவுகள் எனப்படும், அதான் ஸ்கேலார். வெக்டார் அப்படின்னா on the other hand, the vector quantity is defined as the physical quantity that has both magnitude as well as direction, like force and weight. அதாவது எண் மதிப்போட திசையும் குறிக்கப்பட்ட அளவு தான் திசையுடன் கூடிய அளவுகள் எனப்படும், தட் இஸ் வெக்டார் குவான்டிட்டி. அதுக்கு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸு, வெயிட்டு, ஆக்சலரேஷன், மொமெண்டம் எல்லாமே வந்து வெக்டார் குவான்டிட்டி. இந்த ஸ்கேலார் குவான்டிட்டி வெக்டார் குவான்டிட்டியும் அடிக்கடி எக்ஸாம்ல ரிப்பீட் ஆகும். நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஸ்பீட் இஸ் த டேஷ் குவான்டிட்டி அப்படின்னாங்க. ஸ்பீடுங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டியில வரும், வெலாசிட்டி இஸ் த டேஷ் குவான்டிட்டி வெக்டார் குவான்டிட்டி. நீ ஷார்ட்டா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸ்பீடு ஸ்கேலார், வெலாசிட்டி வெக்டார், அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஆனா சரியான இது வந்து ஸ்கேலாருக்கு மேக்னிடியூட் மட்டும் இருக்கும், மேக்னிடியூட் மீன்ஸ் எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும். வெக்டார் குவான்டிட்டிக்கு எண் மதிப்போட திசையும் இருக்கும், மேக்னிடியூட டைரக்ஷனும் இருக்கும். ஸோ அந்த ஸ்கேலார் குவான்டிட்டியில் இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னா லென்த்து, மாஸு, டெம்பரேச்சர், டென்சிட்டி, டிஸ்டன்ஸு,
ஸ்பீடு, பவர், எனர்ஜி, டெம்பரேச்சர், வால்யூம் எல்லாமே ஸ்கேலார் குவாண்டிட்டி. வெக்டார் தான் நம்ம என்ன சொன்னோம், மாஸ், அதாவது வெயிட், ஆக்சிலரேஷன், மொமெண்டம், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஃபோர்ஸ் எல்லாமே வந்து வெக்டார் குவாண்டிட்டி. இது வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகும், அதை பத்தி தான் இங்க காமிச்சிருக்காங்க. ஸ்பீடோட யூனிட் பாருங்க. we defined speed is the distance traveled by a time. It is a scalar quantity. It has magnitude. Speed is a distance traveled by time. மணி நேரத்துல கடந்த தூரம் தான் ஸ்பீட் அப்படின்றோம். ஓகேவா? ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அதோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட். நம்ம பர் செகண்ட் தான் மேல எடுத்து எழுதும் போது இன்வர்ஸ்ல எழுதணும். ஸோ மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். அடுத்து வெலாசிட்டிங்கிறது it is basically speeding in a specific direction. It is a vector quantity, which means we need both magnitude and distance to define a velocity. The SI unit of velocity meter per second, that is meter second inverse. அதாவது velocity வந்து இடப்பெயர்ச்சி பை காலம். அது வந்து கடந்த தூரம் பை காலம், இது வந்து இடப்பெயர்ச்சி பை காலம். So velocity equal to displacement by time. Unit meter per second. இப்போ நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு 8 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. டைம் 15 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு மேடம் உங்க மைக்கு மியூட் ஆயிருக்கு. மேடம் நீங்க பேசுறதும் கேட்கல, மைக்கு மியூட் ஆயிருக்கு. இப்ப பேசுங்க மேடம். ஹலோ பேசலாங்களா? கேக்குது 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 கேக்குதுங்களா சார்? கேக்குது மேம். ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். ஸோ வெலாசிட்டிக்கு ஃபார்முலா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ 8000 மீட்டருங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். டைம் வந்து அந்த மினிட்டை செகண்டா மாத்திருக்கோம். 1 மினிட்டுக்கு 60 செகண்ட். ஸோ 15 மினிட்ஸுக்கு 15 × 60 900. ஸோ அதை 8000 மீட்டரை 900ஆல வகுத்தோம்னா 8.89 மீட்டர் பெர் செகண்டுங்கிறது யூனிட் மீட்டர் பெர் செகண்ட் ஆயிடும்.
அடுத்தது ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷன்ங்கிறது என்னன்னா முடுக்கம் இல்லையா? முடுக்கம்ங்கிறது ஒரு வினாடி நேரத்துல ஒரு பொருள் மேல திசைவேகத்துல ஏற்படுற மாற்றத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? முடுக்கம் அப்படின்றோம். அந்த முடுக்கத்திலேயே மிகை முடுக்கம், குறை முடுக்கம் 2 இருக்கு இல்லைங்களா? மிகை முடுக்கம்னா ஆக்ஸலரேஷன், குறை முடுக்கம்னா ரிட்டார்டேஷன். மிகை முடுக்கம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, வண்டியினுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, அப்போ அங்க வந்து மிகை முடுக்கம். வேகமா போற வண்டியை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆக்ஸலரேஷனை குறைச்சிருவோம். ஸோ அந்த இடத்துல வந்து ரிட்டார்டேஷன். ஓகேவா? அப்ப ரிட்டார்டேஷனை ஆர்ன்ற லெட்டர்ல குறிக்கணும். ஆக்ஸலரேஷனை பிளஸ் ஏன்ற லெட்டர்ல குறிக்கணும். இந்த ரிட்டார்டேஷன்ல வந்து எப்போதுமே ஃபைனல் வெலாசிட்டி v ஈக்குவல் டு 0 எடுத்துக்கணும் மோஸ்ட்லி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஆக்ஸலரேஷனோட யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். யூனிட் ஆஃப் ஆக்ஸலரேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? கீழே பர் அதுல இருக்க செகண்ட் ஸ்கொயர் மேல எடுத்து எழுதும்போது செகண்டுக்கு எஸ், அந்த கீழே இருக்க 2 மேல வரும்போது -2. ஓகேங்களா? ஆக்ஸலரேஷன் இஸ் டிஃபைன்ட் as the change in velocity of an object. பொருளோட திசைவேகத்துல ஏற்படுற மாற்றத்தை தான் ஆக்ஸலரேஷன் அப்படின்றோம். அது எதுக்கு நேரம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். The rate of change of velocity with respect to time, acceleration is a vector quantity. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? ஆக்ஸலரேஷன்ங்கிறதெல்லாம் வெக்டார் குவான்டிட்டில வரும். ஏன்னா இதுக்கு வந்து டைரக்ஷனும் இருக்கும், எண் மதிப்பும் இருக்கும், திசையும் இருக்கும், எண் மதிப்பும் இருக்கும். வெக்டார் குவான்டிட்டி as it has both magnitude as well as direction. ஸோ இதுலேயே பாசிட்டிவ் ஆக்ஸலரேஷன், நெகட்டிவ் ஆக்ஸலரேஷன். அதான் நம்ம முன்னாடி சொன்னது போல பாசிட்டிவ் ஆக்ஸலரேஷன்னா மிகை முடுக்கும், நெகட்டிவ் ஆக்ஸலரேஷன்னா குறை முடுக்கும். ஆனா ரெண்டுத்துக்குமே யூனிட் வந்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் தான். அடுத்தது ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்ங்கிறது விசை இல்லையா? விசைங்கிறது என்னன்னா மாஸையும் ஆக்ஸலரேஷனையும் பெருக்கி வர்ற பெருக்கு தொகை தான் ஃபோர்ஸ். இது கூட ஒரு ஃபில்லப்ஸ் கொஸ்டின்ல வரும்பா. ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ்னு அர்த்தம். இந்த ஃபோர்ஸ்ங்கிறது என்னன்னா ஒரு பொருள் மீது செயல்பட்டு அந்த பொருளை முடுக்கம் அடைய செய்யும் ஒற்றை விசைக்கு தான் முடுக்கம் அடைய செய்யும்ன்றதை நம்ம என்ன சொல்றோம்? ஃபோர்ஸ் அப்படின்றோம். ஓகேங்களா? இப்ப ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் as the push or pull on an object with a mass that causes it to change its velocity. It has magnitude and direction. விசைக்கு வந்து எண் மதிப்பும் டைரக்ஷன் இருக்கிறதுனால இது வெக்டார் குவான்டிட்டி. மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். மாஸ்க்கு மாஸை எம்ன்ற லெட்டர்லையும் ஆக்ஸலரேஷனோட யூனிட் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் இல்லைங்களா? அப்போ அது பெருக்கி வரும்போது மாஸ் எம் இன்ட்டு கே, அதாவது மாஸோட யூனிட் கேஜி, ஆக்ஸலரேஷன் யூனிட் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ கேஜியும் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரும் பெருக்குன்னா நியூட்டன் அப்படின்னு கிடைக்கும். ஃபோர்ஸுங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து சும்மா காமிச்சிருக்கோம். இது ஒரு வெயிட்டை தூக்குறாரு இல்லைங்களா? இது வந்து மஸ்குலர் ஃபோர்ஸ். இது வந்து கிணத்துல தண்ணி இறைக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஏன்னா அந்த இடத்துல இந்த புள்ளி வழியா அவர் இழுக்கிறாரு. ஸோ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். அடுத்தது இவர் காலில் அந்த ஸ்கேட்டிங் வச்சு நகராரு இல்லையா? ஸோ அங்கே ஃப்ரிக்ஷனல் இருக்கனால தான் இவர் இங்கே அங்கே நகராரு. அதனால இது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்லாம் கொடுத்துருக்கு. இது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். டச் இல்லாத ஃபோர்ஸ் என்னன்னா மேலேருந்து கீழே விழுது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸால தான் கீழே விழுவோம் இல்லையா? அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அடுத்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ அடுத்தது ஒர்க்குங்கிறது வேலை. நம்ம கீழே இருக்க பொருளை ஒரு டேபிள் மேலே தூக்கி வைக்கிறோம் அப்படின்னா அங்க வேலை செய்யப்படுது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஒரு விசையானது ஒரு பொருள் மேல செயல்பட்டு அந்த பொருள் அவ்விசையின் திசையில் நகர்ந்தால் அந்த விசையினால பொருள் வேலை செய்யப்பட்டதாக அர்த்தம். ஓகேங்களா? So force is defined as a force causing the movement அல்லது displacement of an object. So work done equal to force into displacement, F into D. ஃபோர்ஸ் வந்து நியூட்டன்லையும் டிஸ்டன்ஸ் மீட்டர்லையும் இருந்தால் நியூட்டன் இன்ட்டு மீட்டர். ஸோ நியூட்டனையும் மீட்டரினுடைய பெருக்கு தொகை வந்து ஜூல் அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் இதில் ஒரு கேஜிங்கிறது 9.8 நியூட்டனுக்கு சமம். இன்கேஸ் ஃபோர்ஸ் வந்து கேஜியில் இருந்ததுன்னா கூட அது நம்ம என்ன பண்ணிக்கலாம்?
நியூட்டன்ற யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு டிஸ்டன்ஸ் மீட்டரால பெருக்குனா செய்யற ஒர்க்கை ஜூல்ல கன்வெர்ட் பண்ணி சொல்லலாம். அடுத்தது பவர். பவர்ங்கிறது ஒரு வினாடி நேரத்தில் செய்யப்பட்ட வேலை தான் பவர், திறன்கிறோம். It is defined as it is the rate at which work is done. Power is increased if work done is faster. Work வேகமா நடந்தா பவரும் அதிகமா தான் ஆகும். Power is measured in energy. செய்யப்பட்ட வேலைங்கிறது திறனுக்கு சமம். செய்யப்பட்ட வேலைங்கிறது ஆற்றலுக்கு சமம். ஸோ அதனால the SI unit of power is the watts. SI unitல பவரோட யூனிட் வந்து வாட், அப்படி இல்லைன்னா ஜூல் பர் செகண்ட். 1 ஜூல் பர் செகண்டுங்கிறது வாட்டுக்கு சமம். பவர்ங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, இதுக்கு வந்து டைரக்ஷன் கிடையாது, அதனால பவர்லாம் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டியில வரும். அடுத்தது எனர்ஜி. எனர்ஜிங்கிறது ஆற்றல் இல்லையா? எனர்ஜிங்கிறது கெப்பாசிட்டி ஆஃப் ஏ பிசிக்கல் சிஸ்டம் டு பர்ஃபார்ம் ஏ ஒர்க். வேலை செய்யறதுக்கு தேவையான திறமைக்கு தான் ஆற்றல் எனர்ஜிங்கிறது. அந்த எனர்ஜில டைப்ஸ் வந்து ஹீட் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அப்படின்லாம் இருக்கு. பொட்டன்ஷியல்னா நிலையாற்றல், கைனடிக் எனர்ஜினா இயக்க ஆற்றல். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி எல்லாத்துக்குமே யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஜூல். அடுத்தது ப்ரெஷர். ப்ரெஷருங்கிறது என்னன்னா ஓர் அலகு பரப்பில் செயல்படும் செங்குத்து விசைக்கு தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ப்ரெஷர் அப்படின்றோம். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் as the force per unit area. ஓர் அலகு பரப்பில் செயல்படும் விசை தான். Force is measured in Newton. Area is measured in square meter. So pressure is measured in Pascal. Force ஓட யூனிட் நியூட்டன். நியூட்டன் per meter ஸ்கொயருங்கிறது பாஸ்கல். எப்படி kg into meter per second square equal to நியூட்டனோ, அதே போல நியூட்டன் per meter square equal to பாஸ்கல். பாஸ்கலை PA அப்படின்ற லெட்டர்ல குறிக்கிறது. 1 நியூட்டன் per meter ஸ்கொயருங்கிறது எதுக்கு சமம்னா 1 பாஸ்கலுக்கு சமம். இப்போ இந்த யூனிட்ஸ்ல சில கன்வர்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதை வச்சு கொஞ்சம் சம் பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ 45 டிகிரி சென்டிகிரேடை ஃபேரன் ஹீட்டுக்கு மாற்றணும், 25 கேலனை லிட்டருக்கு மாற்றணும். அடுத்தது இன்னொரு கணக்கு, மூணாவது கணக்காக வந்து 36 இன்ச்சை சென்டிமீட்டருக்கு மாற்றணும், 5 மெட்ரிக் ஹெச்பியை வாட்டுக்கு மாற்றணும். அடுத்தது கணக்கு வந்து 33 பவுண்டை கேஜிக்கு மாற்றணும். ஸோ இந்த 5 கணக்கையும் எப்படி போடுறதுங்கிறது பார்ப்போம். இப்ப இந்த முதல் கணக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, நாற்பத்தஞ்சு டிகிரி ஃபேரன் ஹீட்டா மாத்துறது. அப்ப 45 டிகிரி ஃபேரன் ஹீட்டா மாத்துறதுக்கு ஃபேரன் ஹீட்டுக்கு ஃபார்முலா தான் 9/5 C + 32. அதுல அந்த 40 சென்டிகிரேட் கொடுத்துருந்தாங்களே, அதை தூக்கி அந்த 9/5 Cன்ற இடத்துல போட்டுக்கணும், பிளஸ் 32. நம்ம எப்பவுமே பாட்மாஸ் ரூல்ஸ் பிரகாரம் தான் சிம்பிளை பண்ணணும் இல்லைங்களா. அப்ப 9/5 C, அந்த C இடத்துல 45 போட்டுக்கோம்ல, அந்த யூனிட்டை மட்டும் சிம்பிளை பண்ணோம்னா 81, அதோட பிளஸ் 32 கூட்டிக்கணும். ஏன்னா பாட்மாஸ் ரூல்ல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டு ஆஃப், டிவிஷன், வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். அப்படி பார்க்கும்போது இந்த பெருக்கலை முடிச்சுட்டு தான் கூட்டலுக்கு போகணும். ஸோ அதன் பிரகாரம் சிம்பிளிஃபை பண்ணாதான் 9/5 × 45 அதை மல்டிப்ளை சிம்பிளிஃபை பண்ணாக்க 81 + 32 ஆட் பண்ணோம்னா 113 டிகிரின்னு வரும். ஸோ 45 டிகிரி சென்டிகிரேடுங்கிறது 113 டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்கு சமம். அடுத்த கணக்கு பார்த்தோம் இல்லையா, ஒரு கேலன்ங்கிறது அதாவது 25 கேலனை லிட்டர்ல எவ்வளோன்னு பார்த்துருந்தோம், கேட்டிருந்தாங்க இல்லையா. கன்வெர்ட் பண்ணி போடணும். நமக்கு வந்து இந்த ஏற்கனவே கன்வர்ஷன்ல என்ன தெரியும்னா, ஒரு கேலனுக்கு 4.546 லிட்டருங்கிறது தெரியும். ஸோ அதை வச்சு போட்டோம்னா, முன்னாடி நான் ஒரு கணக்கு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, 1 மீட்டர் 50 ரூபான்னா 8 மீட்டரு 8 × 50 பெருக்கி போனோம்னா 8 5 40, 400 ரூபான்னு சொல்லணும்னு சொன்னோம் இல்லையா. அது போல 25 கேலனுக்கு லிட்டர் எவ்வளோன்னு கேட்கும்போது ஒரு கேலனுக்கு உண்டான லிட்டர் தெரியணும். ஒரு கேலனுக்கு 4.546 லிட்டர். அப்ப 25 கேலனுக்கு 25 × 4.546 பெருக்கி போட்டோம்னா
113.65 லிட்டர். அந்த 50 × 8 போட்ட கணக்கு தான். அதே போல 36 இன்ச் சென்டிமீட்டர் கேட்டாங்கன்னா 1 இன்ச்சுக்கு எத்தனை சென்டிமீட்டர்னு தெரியணும். 1 இன்ச்சுக்கு 2.54 சென்டிமீட்டர். அப்ப 36 இன்ச்சுக்கு 36 × 2.54 பெருக்கி போடணும். பெருக்கி போட்டா 91.44 சென்டிமீட்டர். கன்வெர்ட் பண்ணி போடும்போது ஒரு இதுக்கு தெரிஞ்சா போறோம், பெருக்கி போட்டலாம். அவரு முன்னாடி நம்ம சொன்ன போல 400 ரூபாய்க்கு 8 மீட்டர் கொடுத்தான்ப்பா. 1 மீட்டருக்கு எவ்வளவுன்னு கேட்கும்போது அந்த 400 8 மீட்டர்ல வகுத்தாக்கா பர் மீட்டர் 1 மீட்டர் விலை தெரியும் இல்லையா. ஸோ சிங்குலர் கேட்டாக்கா அப்படி பெரிய சிங்குலர்ல இருந்து மல்டிபிள் கேட்டா அப்படி பெருக்கி போட்டுறணும். அமௌண்ட் அதிகமா கொடுத்து சிங்குலர் கேட்டாங்கன்னா டிவைட் பண்ணி போட்டணும். இப்போ வந்து 5 மெட்ரிக் ஹெச்பியை வந்து வாட்டுக்கு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோ. 1 மெட்ரிக் ஹெச்பிக்கு எத்தனை வாட்டுன்னு தெரியணும். ஒரு மெட்ரிக் ஹெச்பிக்கு எத்தனை வாட்ஸ்ன்னு தெரியணும். ஒரு மெட்ரிக் ஹெச்பிக்கு 735.5 வாட்ஸ். அப்ப 5 மெட்ரிக் ஹெச்பிக்கு 5 × 735.5 பெருக்கி போட்டோம்னா 3.675 வாட்ஸ். அது போல 33 பவுண்டை கேஜிக்கு கன்வெர்ட் பண்ண சொன்னாங்கன்னா 1 பவுண்டுக்கு 0.4536 கேஜின்னு தெரிஞ்சதுன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ 14.9688 கேஜின்னு வரும். அதே போல இங்க 300 டிகிரி ஃபாரன்ஹீட்டை சென்டிகிரேடா மாத்துறது 25 PSI அப்படின்னா பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச். ஓகேங்களா. பிங்கிறது பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச்சை கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றணும். ஸோ இது ப்ரெஷர் கன்வர்ஷன் அர்த்தம். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து டிகிரி அந்த ஹீட்டு 300 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து சென்டிகிரேடுக்கு எவ்வளோன்னு மாற்றுறது. முன்னாடி சென்டிகிரேட் டு ஃபாரன்ஹீட் மாற்றணும். இப்போ ஃபாரன்ஹீட்லேருந்து சென்டிகிரேடுக்கு கன்வெர்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அடுத்தது 1920 ஸ்கொயர் ஃபீட், அதாவது ஃபீட் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றணும். 22 கிலோவாட்டை ஹெச்பிக்கு மாற்றணும். அடுத்த கணக்கு வந்து 1000 லிட்டரை கேலனுக்கு மாற்றணும். எப்படின்னு பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு இல்லைங்களா. கன்வர்ஷன் யூனிட் சாப்டர் வந்து ரொம்ப முக்கியம். என்ன இதுல இந்த சாப்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 5-6 கொஸ்டின் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. சார் நமக்கு சென்டிகிரேடுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபார்முலா ஃபாரன்ஹீட்டுக்கு தான் ஃபார்முலா 9/5 C + 32. சென்டிகிரேடு கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து 5/9 F - 32. அப்படி இல்லைன்னா F - 32 × 5/9. அப்படி போடும்போது இந்த அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபாரன்ஹீட்டு, அதை வந்து எஃப்ன்ற இடத்துல போட்டுக்கணும். -32 × 5/9. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்பர் பாட்மாஸ் ரூல் பிரகாரம் ஃபர்ஸ்ட் அந்த 300லேருந்து அதாவது F - 32 சிம்பிளிஃபை பண்ணி வர்ற ஆன்சரோட தான் 5/9 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 300லேருந்து 32 கழிச்சிட்டோம்னா 268 × 5/9. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னாக்கா 148 8/9 மிக்சட் ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னத்தில் இருக்கு. ஸோ அது வேணும்னு என்ன பண்ணிக்கலாம், 8/9 சிம்பிளிஃபை பண்ணி எவ்வளோ வருதோ அதை நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி 25 பவுண்ட்ஸ் பர் ஸ்கொயர் இன்ச்சை கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்ற யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்போ நமக்கு வந்து 1 பவுண்டு பர் ஸ்கொயர் இன்ச்சுக்கு 0.0703 கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருந்தால் 25க்கு எவ்வளோ அப்படிங்கும்போது ஜஸ்ட் பெருக்கி போடுறது. 25 × 0.0703 கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெருக்கணும்னா 1.75 கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது 1920 ஃபீட் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயருக்கு மாற்ற சொல்லியிருந்தாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும், ஒரு ஃபீட் ஸ்கொயருக்கு 0.0929 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு தெரிஞ்சா 1920க்கு ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி 178.368 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டலாம். ஓகேங்களா. இப்போ நல்லா தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து கொஞ்சம் மாடல் சம்லாம் பார்ப்போம். அதில் நீங்கள் ஆன்சர் சொல்றது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். அது போல 22 கிலோவாட்டை ஹெச்பிக்கு மாற்றணும். அப்போ ஹெச்பிக்கு மாற்றும் போது 1 கிலோவாட்டுக்கு 1.3596 ஹெச்பி அப்படின்னாக்கா அப்படின்னு தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணலாம், 22 × 1.3596 பெருக்கி 29.9112 ஹெச்பி அப்படிங்கிறது தெரியும். அது மாதிரி 1000 லிட்டர் கேலனுக்கு மாற்றும் போது 1 லிட்டருக்கு
மேடம் ஹலோ சார். ஓகே ஓகே மேடம், முடிஞ்சிருச்சா? அதான் இல்லைங்க சார், அதுக்குள்ள சார் கட் ஆயிட்டு திரும்ப வந்துருக்குங்க சார். ஓகே 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 ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. சார் பசங்களுக்கு கொஞ்சம் தமிழ்ல சொன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக எனக்கும் ஒரு தமிழ் மேல ஒரு பற்று அதிகம். அதனால நான் கொஞ்சம் தமிழ்ல எடுத்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். இப்ப 10 நியூட்டனை டைனுக்கு மாத்த சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கவே நல்லா இருக்குல்ல, தமிழ்ல இருந்து அப்படியே ஸ்லைட்ல பார்க்கவே. 10 டைனை வந்து 10 நியூட்டனை டைனுக்கு மாத்த சொன்னாங்கன்னா 1 நியூட்டனுக்கு 10⁵ டைன் அப்படிங்கிறது தெரியணும். தெரியும் போது ஸோ 10 × 10⁵ அப்படி பெருக்குனாக்கா 1 அதாவது 10 lakhs அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லையா? அது வந்து 1 × 10⁶ டைன் அப்படின்னு எழுதலாம். இப்போ வந்து 1 பவுண்டு 1 ஃபீட் கியூப கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூபுக்கு மாத்தணும். கொடுத்திருக்கிறது வந்து 1 பவுண்டு பெர் ஃபுட் கியூப். அத வந்து கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூபுக்கு மாத்தணும். அப்ப 1 பவுண்டுங்கிறது எத்தனை கிலோ? 0.4536 kg. அத அப்படியே 1 அடிக்கு 12 இன்ச்சா? அப்ப 1 பவுண்டு வந்து 0.4536 kg. 1 அடிக்கு 12 × 2.54 பெருக்கி அப்புறம் 1 அடிக்கு So 1 pound per feet cubeங்கிறது 0.01603. அதே போல கிராம் per சென்டிமீட்டர் கியூப் பவுண்ட்ஸ் per, அதே போல 5 HP வந்து 746 இல்லையா? பெருக்கி போட்டிருக்காங்க. கிலோவாட் ஹவரை கிலோ கலோரிக்கு மாத்துறது. அதே போல கிலோவாட் ஹவரை ஜூலுக்கு மாத்துறது. இப்ப மீட்டர் சென்டிமீட்டர் கம்பைன் பண்ணி சென்டிமீட்டர், அந்த சென்டிமீட்டரோட இந்த சென்டிமீட்டர் 1.1 கூட்டி அதை 103.2 சென்டிமீட்டர். அதே போல 235 mm சென்டிமீட்டரா மாத்துறதுக்கு 1 mm, அதாவது 10 mm சேர்ந்து 1 சென்டிமீட்டர் இல்லையா? அப்ப 235 mm ஈக்குவல் டு நம்ம முன்னாடி போட்டோம் இல்லையா? 400 ரூபாய 50 ரூபாயால 400 ரூபாய 8 மீட்டரால வகுத்து போட்டோம் இல்லையா? பர் மீட்டருக்கு தெரியும். அதே போலதான் 10 mm சேர்ந்தது 1 சென்டிமீட்டர். அப்ப 235 mm-க்கு 235 10 mm வகுத்தாக்கா 1 mm-க்கு எத்தனை சென்டிமீட்டர் அப்படிங்கிறது அதே போல அடியே வந்து கெடுறதுக்கு மாத்திருக்கிறோம். 1 டன்னுங்கிறது 1000 kg.
அப்படின்னு சொல்றது. அது வந்து கிலோவுக்கு மாத்திட்டு கொஞ்சம் பாரத் ஸ்கில் லேப் கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு இது வரைக்கும் நடத்துனதுல வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வாட் ஆர் த டூ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் யூனிட்? சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல ரெண்டு கிளாசிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தோம்ப்பா. இல்ல சி த ஆன்சர் ஃபண்டமெண்டல் அப்புறம் டிரைவ்டு. ஓகேவா? எம்கே சிஸ்டம்ல எம்னா எதை டினோட் பண்ணோம்? மீட்டர். வாட் இஸ் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்? பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் நீரின் கொதிநிலை 100 டிகிரி சென்டிகிரேடு. பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து ஃபாரன்ஹீட்ல 212. அது முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து கெல்வின்ல 273. -273 டிகிரி சென்டிகிரேடு கெல்வின் ஸ்கேல்ல மாத்தணும்னா எவ்வளவு கிடைக்கும்? 0 டிகிரி கெல்வின். At what temperature will Fahrenheit and centigrade thermometers give the same reading? ஒரு தெர்மோமீட்டர்ல எந்த வெப்பநிலையில ஃபாரன்ஹீட்டும் சென்டிகிரேடும் சேமா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. -40 தான். அப்ப நம்ம என்ன அசியூம் பண்ணக்கூடாது? ஃபாரன்ஹீட்ல பார்த்தா இந்த பக்கம் சென்டிகிரேட்லயும் பார்த்தான்னு பார்க்க கூடாது. ஒன்லி -40 மட்டும்தான் ஃபாரன்ஹீட்லயும் சென்டிகிரேட்லயும் -40 இருக்கும். ஸோ இது வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகும் கொஸ்டின்ஸ். இதையும் பார்த்துக்கோங்க எல்லாம். அடுத்தது what is known for the temperature at which any solid melts into liquid? எந்த வெப்பநிலையில பொருள் வந்து உருக தொடங்கும்? மெல்டிங் பாயிண்ட்ல, உருக நிலையில தான் உருக தொடங்கும் இல்லையா? which refers the temperature? எது டெம்பரேச்சர் ரெஃபர் பண்ணோம்? it tells the state of heat. அது வந்து பொருளோட வெப்பநிலைய குறிக்கும். what is the SI unit of heat? heat ஓட SI unit joule. இதுவும் அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய क्वेश्चंस பாத்துக்கோங்க. which instrument is used to measure heat? எதை வந்து நம்ம ஹீட்டை மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம்? கலோரிமீட்டர். தெர்மோமீட்டர்ல வெப்பநிலை டெம்பரேச்சர் அளக்கிறதுக்கு. ஓகேங்களா? சரிப்பா, நம்ம இது வரைக்கும் நீ கிளாஸ்ல என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, யூனிட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், மெஷர்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம், அடிநிலை அலகு ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், வழிநிலை அலகு டிரைவ்டு யூனிட்னா என்னன்னு பார்த்தோம். அந்த டிரைவ்டு யூனிட்டுக்கும் ஃபண்டமெண்டல் யூனிட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வந்து மாஸ், லென்த், டைம், கரண்ட், டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ் ஆஃப் இன்டென்சிட்டி எல்லாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அப்புறம் சிஸ்டம் ஆஃப் யூனிட்னா என்னன்னு பார்த்தோம், அதாவது எஃபிஎஸ், சிஜிஎஸ், எம்கேஎஸ் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் டெம்பரேச்சரோட பாயிலிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட்லாம் பார்த்தோம். கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்லாம் நிறைய பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு மீட்டருக்கு எத்தனை அடி, ஒரு கிலோமீட்டருக்கு எத்தனை மைல், ஒரு இன்ச்சுக்கு எத்தனை எம்எம், ஒரு அடிக்கு எத்தனை மீட்டர், ஒரு மைலுக்கு எத்தனை கிலோமீட்டர், இதெல்லாம் பார்த்தோம். அந்த கன்வர்ஷன் எல்லாமே மாஸ்ல, டைம்ல, வெலாசிட்டி, வால்யூம் எல்லாத்துலயும் பார்த்தோம். அப்புறம் ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னா என்ன, அந்த ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டி பார்த்தோம். ஸ்பீடோட யூனிட்டை பார்த்தோம், வெலாசிட்டி யூனிட், ஆக்சிலரேஷனோட யூனிட்டை பார்த்தோம். அப்புறம் ப்ரெஷரோட யூனிட், அப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இந்த இதில் என்னுடைய இமெயில் ஐடி, செல் நம்பரும் இருக்குது. அதை பார்த்து எனக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ கால் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் பண்ணுறேன்.